அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தைப்பூச திருநாளில் நாங்கள் எங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தீர்த்த தொட்டின்னு இருக்குங்க. அங்கே உள்ள முருகர் கோயிலுக்கு நாங்கள் போனோங்க. இந்த தீர்த்த தொட்டியிலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்குதுங்க. முருகன் பக்கத்தில் சித்திரகுப்தர் அவர் கோயிலும் இருக்குதுங்க. நாங்கள் சரி இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இங்கேருந்து ஆட்டோவில் போய் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அப்போயே ஒரு பெரிய கோயில் ஒரு பக்கம் இருக்குது, மெயின் ரோடு ஒரு பக்கம் இருக்குது. அவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரே கூட்டமாக இருந்தது. க்யூவாக அழகாக வரிசையாக நின்றுருந்தாங்க. அப்படியே பார்த்தோம். இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக நம்மளால் போய் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதோடு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பெரியம்மாவுக்கும் வயசானதுனால நடக்க முடியாதுல்ல, அதனால் அவ்வளோ தூரம் அவங்களால நிற்க முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி கோயிலை சுற்றி பார்த்துட்டு கோயில் பக்கத்தில் உள்ள தொட்டி ஒன்று அழகாக ஒரு கிணறு மாதிரி இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது ப்யூராக அவ்வளோ நல்லா இருக்குது அந்த தண்ணி. அந்த தண்ணியில் அப்படியேவும் கால் நனைச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோயிலோட பின்பக்கம் உள்ள 2 பொத்து கோயில் இருந்ததுங்க. அது 2யுமே கும்பிட்டு நாகர்கோயிலும் இருந்தது. அதையும் கும்பிட்டு அப்படியே எங்கள் அம்மாவையும் எங்கள் பெரியம்மாவையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நாங்கள் மெயினில் உள்ள ஒரு கோயிலுக்கு போனோங்க. அதாவது அங்கேயும் புத்து தான் இருந்தது. அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பொங்கல் கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே வரவும் இருங்க சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பொங்கலையும் வாங்கி ஒரு பிரசாதம் கோயில் ஸ்தலத்தில் கிடைக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதையும் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு நானு, எங்கள் அக்கா, அண்ணி, எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு அப்படியே தானே சரி இன்னொரு நாளைக்கு சாமியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த ஆட்டோவிலேயும் அப்படியேவும் கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்தோங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஏதோ சரி என்ன கூட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே நல்ல கூட்டமாக இருந்ததுங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தைப்பூச திருநாளில் நாங்கள் எங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தீர்த்த தொட்டின்னு இருக்குங்க. அங்கே உள்ள முருகர் கோயிலுக்கு நாங்கள் போனோங்க. இந்த தீர்த்த தொட்டியிலேயும் பார்த்திங்கன்னா